ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை இவனை அடித்து விடுவானா? ஒரு முதலமைச்சர் எலும்பு போய் நம்ம உடைக்க முடியுமா? அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லை. அந்த மாதிரியான அவரை தவறாக பேசணுன்ற உணர்வு எங்களுக்கு இல்லை. ஒரு முதல்வர் அவர்களை ஒருமையில பேசுறதோ, முதுகெலும்பு உடைப்புன்னு சொல்றதோ, இதெல்லாம் அவதூறான பேச்சு இல்லையா? விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர்களை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த நியூஸ் ஒரு பக்கம் வைரலா போயிட்டு இருக்கு, எல்லாரும் அதை பரபரப்பா பேசுறாங்க. தம்பி ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விளாத்திக்குளம் மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் பண்ணாதீங்க சார். ஆல்ரெடி அப்பாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதனால அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா, முதல்வர் அவர்களை அவதூறா பேசியிருக்காருன்னு அரெஸ்ட் பண்றாங்க. நீங்க அதுக்காக ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறீங்க. அந்த பிரஸ் மீட்ல எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணாதீங்க, இந்த விளாத்திக்குளம் மக்கள் அவருக்காக ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வேணா நம்ம பேசலாம். விஜய் அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நம்ம பேசக்கூடாது இல்லையா? அவர் ஒரு சிஎம், அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்க பையன் அவர் கூட இருக்காங்க இல்ல, அது அவரோட பிரச்சனை. ஜேசன் சஞ்சய் படம் எடுக்கிறாரு, அவங்க அப்பா அதுல நடிக்கணுமா? இதெல்லாம் பத்தி தான் பேசணுமா? ஒரு சிஎம் முதல்ல நடிக்க சொல்லி படம் இதுக்கு 20 நாள் 30 நாள் டைம் ஸ்பெண்ட் சொல்றது முதல்ல சரியா? சினிமா செய்திகளை கடைசி பக்கத்துல தான் போடுவாங்க. அதை பத்தி பேசவோ ஜெய்சன் சஞ்சய் பேசினதையோ நான் பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ ஜெய்சன் சஞ்சயை பத்தியும் விஜய் அவர்களை பத்தியும் நீங்க பேசக்கூடாது இல்லையா? தெரியாத விஷயத்த நீங்க பேசக்கூடாது இல்லை. இப்போ உதயநிதி அவர்களை பத்தி நம்ம இவ்வளவு ஈஸியா பேசிட முடியுமா? நீங்க அப்படி பேசுவீங்களா? இல்ல கலைஞர் அவர்களை பத்தி, அவரோட லைஃபை பத்தி நம்ம பேச முடியுமா? ஸ்டாலின் அவர்களை பத்தி இந்த மாதிரி வெளிப்படையா நீங்க உங்க பையன் கூட இருக்கீங்களான்னு அப்படி நம்ம பேச மாட்டோம். தலைவர்களையும் பத்தியும் இந்த சமுதாயத்துல எவ்வளவு விமர்சனங்கள் பண்ணப்பட்டிருக்கு. பேசுனது சரின்னு நினைக்கிறீங்களா? நீங்க பேசுற ஸ்லாங்கை வச்சு இந்த பரிதாபங்கள், அவங்க கூட ஏதோ மீம்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க, அதெல்லாம் பாத்தீங்களா? பரிதாபங்கள் அவர்கள் பதிவிட்டிருந்த பதிவை நான் பார்த்தேன். அதை கண்டு நான் சிரித்தேன். நான் சிரிக்கும் போது உண்மையிலே அவங்க நல்லா ஜோக்கா போட்டிருக்காங்க. நாட்டில் அவர்கள் என்னை விமர்சிப்பதற்கான உரிமை அவர்களிடம் இருக்கிறது. காவேரி இஷ்யூக்காக உதயநிதி அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. அப்போ அந்த நடிகையினுடைய பேரை பேசுறாங்க, சொல்றாங்க, கூட கீழே இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. அவர் அதை பேச வேணாம்னு சொல்லி இருக்கலாம். கீழே இருக்கிறவங்க ஏதாவது ஆடியன்ஸ் எது வேணாலும் பேசுவாங்க. ஆடியன்ஸ் பேசுறதுக்கு ஏதாவது அப்போஸ் பண்ணாரு அவரு. ஆடியன்ஸ் ஏதாவது ஒரு யாரையோ ஒருத்தங்க பேசுறாங்க, ஒருத்தங்க கத்துறாங்க, சவுண்டு கொடுக்குறாங்கன்னா இவர் யாராவது நடிகை பேரை சொன்னாரா? திமுக காரங்கனாலே பெண்களை இப்படிதான் பேசுவாங்கன்ற யாரு பேசியிருக்காங்க? சோசியல் மீடியால போடுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக காரங்கன்னாவே பெண்களினுடைய வாழ்க்கையை தூக்கி பிடிப்பவர்கள் அர்த்தம். பெண்களினுடைய வாழ்க்கையை தூக்கி பிடிக்கிறவங்க அர்த்தம். திமுக தான் பெண்களுக்கு சொத்துரிமை பெற்றுக் கொடுத்த கட்சி. அது பெண்களுடைய வாழ்க்கை இந்த இவ்வளவு உயரமா தூக்கி பிடிச்ச கட்சி யாரு? திமுக. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க பெண்களை திமுக குறைச்சி சொன்னா ஆண்டவங்க கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க. சார் வணக்கம் சார். சார், முதல்வர் விஜய் அவர்களை பற்றி அவதூறாக பேசினதுக்காக உங்களை கைது பண்ணாங்க. அப்புறம் கண்டிஷன் பெயிலில் வெளியே வந்திருந்தீங்க. எதனால சார் அன்றைக்கி அப்படி பேசுனீங்க? ஒரு முதல்வர் அவரை போய்ட்டு ஒருமையில் பேசுகிறதும் இல்லை நான் எலும்பு உடைப்பேன்னு சொல்கிறதும் ஒரு தப்பான விஷயம் இல்லையா சார்? எதனால் அன்றைக்கி அப்படி பேசுனீங்க சார் அந்த ஸ்டேஜில்? நானும் எலெக்ட் ஆகி வந்திருக்கிறேன். 30 வருஷம் 6 எலெக்ஷனில் நின்றுருக்கிறேன். 5 எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்கிறேன். 2 தடவை பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் வந்திருக்கிறேன். 3 தடவை எம்எல்ஏ இருந்திருக்கிறேன். 1 தடவை வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கேன். இது வரைக்கும் நாங்கள் யாருடைய எலும்பையும் நாங்கள் உடைச்சதில்லை. எந்த மாதிரி அவதூறான வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டதில்லை. முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டில் ஒரு இறையாண்மை மிக்க ஒரு மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுறது அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் பேசுகிற உரிமை, கருத்து சொல்கிற உரிமை, இதெல்லாம் எல்லா தனி மனிதனுக்கும் இருக்குது. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். முதலமைச்சர் ஏற்கனவே முதல் முறையாக ஆளுநர் உரையில் நடந்த கூட்டத்தொடரில், சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போதே ஒரு ஸ்பீக்கர்கிட்ட அனுமதியை பெற்று இப்படின்னு சொல்லி பேசுகிறார். ஒரு முதலமைச்சர் ஸ்பீக்கரை ஆர்டர் போட்டு இப்படி ஒருத்தவங்க சொன்னாங்க, சட்டமன்றத்தினுடைய கதவுகளை எல்லாம் லாக் பண்ணிட்டுனா தான் வெளியே போக முடியாது அப்படின்ற கருத்தை சொல்கிறார். அடுத்து முதலமைச்சரே நான் 5 நிமிஷம் பேசுகிறோன்னா கொத்து புரோட்டா போட்டுட்டாங்க. நான் சட்டமன்றத்தில் எங்கேயோ ஒருத்தரை நான் தேடிக்கிட்டு இருக்கேன், அவரை அந்த பெரியவர் ஆளையே காணோம். இந்த மாதிரியான விஷயங்கள் அது ஒரு மிகப்பெரிய அவதூறாக நான் கருதுகிறேன். என்னுடைய உரிமைகள் என்னுடைய பேச்சுரிமையை தடுத்து கதவை வச்சு மூடிடுவேன்னு சொல்கிற ஒரு விஷயத்த நான் எலும்புன்னு சொல்கிறத ஒரு முதலமைச்சர் எலும்பு போய் நம்ம உடைக்க முடியுமா? அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லை. கதவை போட்டிங்கன்னா அந்த கதவை நாங்கள்
உடைச்சிட்டு வெளியே போவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த எலும்பு உடைச்சிடும் சொல்லிய. அந்த மாதிரியான அவரை தவறாக பேசணுன்ற உணர்வு எங்களுக்கு இல்லை. முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த அவர் அனுமதியை வாங்கி பேசுறாரு. அனுமதியை வாங்குறதுன்றது சட்டசபையில நீங்க இல்ல, எல்லாருமே அப்பதான் வெளியே வர்றோம். இந்த மாதிரி தொடர்ந்து வெளிநடப்பு செய்யறதுனால ஒருவேளை சட்டசபையை மூடி வச்சுட்டு வெளிநடப்பு செய்யறதும் வெளியே கருத்து சொல்றதும் உள்ள கருத்து சொல்றதும் அது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பினுடைய உரிமை. கண்டிப்பா அது பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. அதை போய் நம்ம பூட்டி தடுத்து நிறுத்துவேன்றது சொல்ல முடியாது. நாங்கள் சில நேரங்களில் வெளியே உள்ளே சொல்ல முடியாத கருத்தை வெளியே சொல்லுவோம், வெளியே சொல்ல முடியாத கருத்தை உள்ளே சொல்லுவோம். அதுக்கு சிஎம்முக்கு அந்த வேலை இல்லை. சட்டமன்றத்தினுடைய கதவை யாராலும் பூட்டவே முடியாது. ஏன்னா அன்னைக்கு நீங்கள் அந்த ஸ்பீச்சை நானும் பார்த்துருந்தேன், எல்லாருமே பார்த்துருந்தாங்க. ரொம்ப ஒருமையில் பேசியிருந்தேன். ஒரு முதல்வர் அவர்களை வந்து ஒருமையில் பேசுகிறதோ முதுகெலும்பு உடைப்புன்னு சொல்கிறதோ இதெல்லாம் வந்து அவதூறான பேச்சு இல்லையா சார்? ஏன்னா நீங்கள் இன்னைக்கு எனக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க, நான் இப்படி தான் பேசினேன், நான் சட்டம் படித்தவன், நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி தான் பேசினேன், முதுகெலும்பு இல்லாத ஆட்களே கிடையாது, நான் இப்படி தான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல வந்து உங்களுக்கு. அதாவது இன்டென்ஷன் வந்து முதலமைச்சரை பேசணுன்ற இன்டென்ஷன் கோபத்தில் பேசிட்டீங்களா சார்? ஆமாம். எங்களுடைய தலைவரை வந்து அவர் ஒரு பெரிய பண்பாடு மிக்க தலைவர். இது வரைக்கும் ஒரு 7-10 தேர்தலில் நின்றுருக்கிறாரு, பெரிய லெவலில் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. இந்த நாட்டில் பல்வேறு தலைவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்துருக்குறோம். அவரையெல்லாம் அப்படி பேசுனது, திருப்பி எங்களையெல்லாம் உள்ளே வச்சு பூட்டிடுவோன்னு சொல்கிறது, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல்வர்கள் வந்து இப்படி பேசுறதில்ல. இது சினிமாத்தனமாக இருக்கேன்னு சொல்கிற ஒரு உணர்ச்சியில் தான் பேசியிருக்கோம். பாளையங்கோட்டை ஜெயிலு எப்படி இருந்துச்சு சார்? ஏன்னா ஜெயிலுன்றது திமுக காரங்களுக்கு புதுசு இல்லை, இங்கே போனால் தான் எங்களுக்கு முத்தி கிடைக்கும்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பாளையங்கோட்டைன்னு சொல்கிறது வந்து பொதுவாக வைணவர்கள்லாம் வந்து திருவேங்கடமலைக்கு போகிறாங்க, திருப்பதிக்கு. காசிக்கு வந்து சைவர்கள் போவாங்க, பெத்தலேகம் வந்து கிறிஸ்தவர்கள் போவாங்க, மெக்காவுக்கு இஸ்லாமியர் போவாங்க. பாளையங்கோட்டைன்னு சொன்னாவே திமுக வந்து 1967 ஆட்சி பொறுப்புக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பல்வேறு போராட்ட களத்தை திமுக சந்திச்சிருக்கு. நங்காவரம் விவசாயிகள் போராட்டம், பல்வேறு போராட்டங்களை சந்திச்சாங்க கூட. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் ஆட்சி கட்டிலுக்கு திமுகவை அமர்த்துறதுக்கான ஒரு பெரிய சக்தியாக இருந்துச்சு. அந்த போராட்டத்தில் 58 நாள் வந்து கலைஞர் வந்து பாளையங்கோட்டையில் ஒரு தனிமை சிறைச்சாலை, அது அந்த சிறைச்சாலை வந்து அவ்வளவு அன்னைக்கு ஒரு பெருங்கொடுமையோடு நடத்தின அந்த சிறைச்சாலை. அந்த அண்ணாவே என்ன சொல்லியிருக்காருன்னா, கலைஞர் வந்து தான் வந்து நம்ம மிகப்பெரிய அவர் கலைஞர் பாளையங்கோட்டை சிறைச்சாலையில் இருந்ததுனால தான் நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறோம், நம்ம எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய இடம் அந்த பாளையங்கோட்டைன்னு சொல்லிட்டு அது இன்னும் வந்து அதை ஒரு நினைவு சின்னமாக வச்சுருக்குறாங்க. அதனால எங்கள் திமுகவுக்கு முக்தி கிடைக்கிற இடம்னு சொன்னேன். இந்த 16 நாள் எப்படி இருந்துச்சு சார்? கஷ்டமாக இருந்துச்சா? என்னடா அது எலெக்ட் பண்ணி நம்ம எம்எல்ஏ ஆகிட்டோம், சட்டசபைக்கு போக வேண்டிய நம்ம ஜெயிலுக்கு வந்திருக்கோம், முதல்வர் அப்படி பேசியிருக்க வேணான்னு ஃபீல் பண்ணீங்களா சார்? அதெல்லாம் ஒரு நாளும் ஃபீல் பண்ணல. இப்போ எனக்கு வந்து கண்டிஷன் பெயில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஆங்கர் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் சில நேரங்களில் பதில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். நீதிபதி வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாரு, இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. சிறைக்குள்ளே நாங்கள் போயிட்டு வந்துட்டாவே எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பாயிண்ட் கிடைச்ச மாதிரி. அடுத்த கட்டத்தை வந்து எந்த போர்க்களத்தில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம அடுத்த இதை எப்படி நம்ம பண்ணலான்னு சொல்கிறதோ அந்த இடம் வந்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அதை பயன்படுத்தியிருக்கோமே வெளியே, அதனால் எங்களுக்கு வருத்தம் இல்லை. இப்போது விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த நியூஸ் ஒரு பக்கம் வைரலாக போயிட்டுருக்கு, எல்லாரும் அதை பரபரப்பாக பேசுகிறாங்க. தம்பி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, விஜய் சார் உங்கள் கூட தான் உங்கள் பையன் இல்லை, நான் எங்கள் அப்பா கூட இருக்கணும், எதுக்காக எங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி தம்பி பேசியிருந்தார். எதனால் அன்றைக்கி அப்படி பேசுனீங்க? இன்னைக்கு வந்து இந்த ஒரு சீசன் ஆஃப் ஒரு பாலிடிக்ஸ் இருந்தது. ஒரு 3 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் அவர் கேம்பெயின் பண்ணார், வந்தார், பீப்புளுக்கு முன்னாடி எல்லா இஷ்யூஸ் எல்லாமே போச்சு. அவரோட சன் அவங்களுக்கு எப்போவுமே அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கல, அவர் சன்னை அவர் எப்போவுமே அவரும் மீட் பண்ணலை. அவங்களோட ஓன் ஒய்ஃப் வந்து அந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சன் வந்து அவரோட இல்லை, 3 இயர்ஸாக இல்லைன்னு சொல்கிறாங்க. சீஃப் மினிஸ்டருங்கிறவர் ஒரு ஹோல் ஸ்டேட்டுக்கான ஒரு ரோல் மாடல், ஒரு எடுத்துக்காட்டு. அந்த அவங்களுக்கு எதுக்கு ஹானரபிள் அப்படின்னு நம்ம ஒரு டைட்டில் சொல்லி அழைக்கிறோம்னா அவங்க ஒரு ஹானரபிளான பர்சனாக இருக்கிறதுனால, அப்படி ஒரு ஹானரபிளான பர்சன் வந்து ஃபேமிலி வேல்யூஸ்னா என்னங்கிறத இந்த மக்களுக்கு சொல்லி தரணும்ல. என்ன ஃபேமிலி எப்படி இருக்கணும், ஒரு அப்பா தந்தைக்கு என்ன கடமை ஆற்றணும், ஒரு மகன் அப்பாக்கு என்ன கடமை ஆற்றணும், அந்த மாதிரி பல கடமைகள் இருக்கு இல்லையா. அப்போ ஒரு அப்பாவா அவர் கஷ்டப்பட்டு உடைந்திருக்கும் போது, உடைந்திருந்தேன்னு அவர் சொல்றாரு, உடைந்திருந்தேன்னு சொல்லும் போது அவர் மகன் அவரை தேடி வரல, அவர் மகனுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போதும் அவர் அப்பாவும் போய் பார்க்கல. அந்த இடத்துல அந்த மாதிரிலாம் இல்லாம என் மக்களுக்காக நாளைக்கு அவங்கள சிறையில பூட்டி வச்சுட்டாங்கன்னா, திருப்பி ஒரு ரோடு இல்லை, அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த இஷ்யூவை யார் ரிசால்வ் பண்றது? அந்த இடத்துல அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆதங்க குரலா தான் நான் வந்து அந்த இடத்துல
ஆல்ரெடி அப்பாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா. எதனால அரெஸ்ட் பண்ணாங்க பார்த்தா, முதல்வர் அவர்களை அவதூறா பேசியிருக்காருன்னு அரெஸ்ட் பண்றாங்க. Okay. நீங்க அதுக்காக ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறீங்க. Okay. அந்த பிரஸ் மீட்ல எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணாதீங்க, இந்த விளாத்திக்குள்ள மக்கள் அவருக்காக ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வேணா நம்ம பேசலாம். Okay. விஜய் அவர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நம்ம பேசக்கூடாது இல்லையா? அவர் ஒரு சிஎம், அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்க பையன் அவர் கூட இருக்காங்க இல்ல, அது அவரோட பிரச்சனை. Okay. அதை பத்தி நம்ம பேசக்கூடாது இல்லையா? இல்ல அது நான் சரின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல நான் சரின்னு நினைக்கிறேன். ஏன் சரின்னு நினைக்கிறேன்னா, அரெஸ்ட் வந்து எதுக்காக பண்ணணும்? அவங்க அவதூறு வழக்குன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவதூறு வழக்குன்னு சொன்னீங்க. அவதூறு வழக்குல அரெஸ்ட் பண்ணலாமா? சமூக நீதிக்கு வந்து பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில பேசியிருக்காரு, அரசாங்கத்தை அகற்றக்கூடிய வகையில் பேசியிருக்காரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு பீனல் செக்ஷனை போட்டு ஒரு இல்லீகலா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ராங்ஃபுல் அரெஸ்ட். அந்த அரெஸ்டே வந்து ஒரு கிரிமினல், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சுக்கு கிரிமினல் கலர் கொடுத்து அதை பொலிட்டிசைஸ் பண்ணி ஒருத்தரை வந்து தூக்கிட்டு போய் 200 போலீஸ் அதிகாரிகளை அனுப்பி ஒரு டெரரிஸ்டை அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்பா பேசுனது அப்ப சரின்னு அரெஸ்ட் பண்ணதே நினைக்கிறீங்களா? தவறு. அந்த அரெஸ்ட வந்து அவங்களுக்கு நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. அப்ப நான் வந்து என்னோட ஆதங்க குரலை நான் அந்த இடத்துல பேசியிருக்கேன். ஓகே, அப்பா பேசுனது சரின்னு நினைக்கிறீங்களா? ஒரு எதிர்க்கட்சியா அந்த எதிர்க்கட்சி வந்து ஆளுங்கட்சிக்கு கேட்கக்கூடிய வகையில் பேசாவிட்டால் தான் தவறு. ஜேசன் சஞ்சய் படம் எடுக்கிறாரு, அவங்க அப்பா அதுல நடிக்கணுமா, இதெல்லாம் பத்தி தான் பேசணுமா? ஒரு சிஎம் வந்து முதல்ல நடிக்க சொல்லி படம் இதுக்கு 20 நாள் 30 நாள் டைம் ஸ்பெண்ட் சொல்றது முதல்ல சரியா? சினிமா செய்திகளை வந்து கடைசி பக்கத்துல தான் போடுவாங்க. அதை பத்தி பேசவோ ஜெய்சன் சஞ்சய் பேசினதையோ நான் பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ ஜெய்சன் சஞ்சயை பத்தியும் விஜய் அவர்களை பத்தியும் நீங்க பேசக்கூடாது இல்லையா? தெரியாத விஷயத்த நீங்க பேசக்கூடாது இல்ல? இப்போ உதயநிதி அவர்களை பத்தி நம்ம இவ்வளவு ஈஸியா பேசிட முடியுமா? நீங்க அப்படி பேசுவீங்களா? இல்ல கலைஞர் அவர்களை பத்தி, அவரோட லைஃபை பத்தி நம்ம பேச முடியுமா? ஸ்டாலின் அவர்களை பத்தி இந்த மாதிரி வெளிப்படையா நீங்க உங்க பையன் கூட இருக்கீங்களான்னு அப்படி நம்ம பேச எல்லா மாட்டோம். தலைவர்களையும் பத்தியும் இந்த சமுதாயத்துல எவ்வளவு விமர்சனங்கள் பண்ணப்பட்டிருக்கு. கலைஞர் அவர்களை பத்தி பல விமர்சனங்கள், ஏராளமான விமர்சனங்கள் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் சின்ன சின்ன விமர்சனங்களுக்கு தலைவர்கள் வந்து சரிஞ்சிடல, மலைகளாக இருந்திருக்கிறார்கள். விமர்சனத்தை வந்து எதிர்கொண்டிருக்காங்க. உடனடியாக சிறையில் அடைங்கன்னு சொல்லல. ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் அதையெல்லாம் கடந்து ஒரு 20 வயசு பையன் என்ன பண்ணாங்கிறத பார்க்காம அதுக்கு மேல அவருக்கு பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க சோசியல் மீடியால ரொம்ப வைரலா இருக்கீங்க. நீங்க பேசுற ஸ்லாங்கை வச்சு இந்த பரிதாபங்கள், அவங்க கூட ஏதோ மீம்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க, அதெல்லாம் பாத்தீங்களா ப்ரோ? அது கஷ்டமா இருந்துச்சா உங்களுக்கு? இல்ல ஆக்சுவலாமே நான் ஒரு உண்மையா சொல்றேன். பரிதாபங்கள் அவர்கள் வந்து பதிவிட்டிருந்த பதிவை நான் பார்த்தேன். அதை கண்டு நான் சிரித்தேன். நான் சிரிக்கும் போது உண்மையிலே அவங்க நல்லா ஜோக்கா போட்டிருக்காங்க. நாட்டுல அவர்கள் என்னை விமர்சிப்பதற்கான உரிமை அவர்களிடம் இருக்கிறது. மக்களுக்கு அவர்கள் வாக்களித்த முதலமைச்சரை விமர்சிப்பதற்கான உரிமை மக்களிடம் இருக்கிறது. அவர்கள் விமர்சிச்சதை நான் வந்து பார்த்து சிரிச்சேன். ஆனா ஒரு முதலமைச்சர், சக சட்டமன்ற உறுப்பினர், அவருடன் தினம் தினம் அவையிலிருந்து அவருடன் விவாதிக்கக்கூடிய ஒருவர் அவரை பார்த்து கூறிய கருத்தை ஏற்றுக்கொள்ளாதது வந்து சரியாக ஏற்றுக்கொள்ளாதது மனதுக்கு வந்து ரொம்ப, அதெல்லாம் ஒரு as a citizen it hurts us. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களை நேற்று அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க சார். அதை எப்படி பாக்குறீங்க சார்? எதுக்காண்டி எதிர்க்கட்சி தலைவரே அரெஸ்ட் பண்ணணும்? நீங்க பாத்திருப்பீங்களா? பார்த்து ஒரு குற்றச்சாட்டு அவர் சொல்லலையாங்க. காவேரி இஷ்யூக்காக உதயநிதி அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. அப்போ அந்த நடிகையினுடைய பேரை பேசுறாங்க, சொல்றாங்க, கூட கீழே இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. அவர் அதை பேச வேணாம்னு சொல்லி இருக்கலாம். எங்க தண்ணி வரலனாலும் பரவாயில்ல, அங்க தண்ணி வரணும், அதுதான் மெயினான விஷயம். இல்லைங்க, நீங்க ஒரு விஷயம், நீங்க அவர் ஃப்ளோ பேசிட்டே இருந்ததெல்லாம் நீங்க ஃபுல்லா பார்க்கணும். மக்கள் வந்து ஏதோ ஒரு நடிகை பேரை சொல்றாங்க. இங்க தண்ணி வரல, எங்க காவேரிக்கு தண்ணி எங்க வருது? பெங்களூருக்கு. நீங்க இவருடைய பேச்சு வந்து போய்கிட்டே இருக்கு. கீழே இருக்கிறவங்க ஏதாவது ஆடியன்ஸ் எது வேணாலும் பேசுவாங்க. ஆடியன்ஸ் பேசுறதுக்கு ஏதாவது அப்போஸ் பண்ணாரு அவரு? ஆடியன்ஸ் ஏதாவது ஒரு யாரையோ ஒருத்தங்க பேசுறாங்க, ஒருத்தங்க கத்துறாங்க, சவுண்டு கொடுக்குறாங்கன்னா இவர் யாராவது நடிகை பேரை சொன்னாரா? முதலமைச்சரை வந்து இந்த மாதிரி தப்பா பண்ணியிருக்காருன்னு சொன்னாரா? இப்படி யாரையாவது வந்து இணைத்து பேசினாரா? யாரு கூடயும் தனி மனித துவேஷங்களை பேசவே இல்லை. இவர் சப்ஜெக்ட் காவேரியை விட்டு வெளியவே போகல. அதனால நீங்களே வந்து ஊதி பெருசாக்கிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு வழக்கு 9 வழக்குகள் வந்து 4 ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட். எப்படி உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு சட்டமன்றம் கூடுது. எதிர்க்கட்சி தலைவர் இல்லாத ஒரு சட்டமன்றத்தை கூட்டணும்ன்ற ஒரு எண்ணம் தான். எம்எல்ஏ அரசியலுக்காக தான் பண்றாங்களா சார்? ஏதோ ஒரு அதாவது அவங்கள்ட்ட வேற விஷயம் இல்லைங்க. இன்னொரு விஷயம் சார், நேற்று பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் வைரல் ஆகுது சார். திமுக காரங்கனாலே பெண்களை இப்படி தான் பேசுவாங்கன்ற மாதிரி யார் பேசியிருக்காங்க? சோசியல் மீடியாவில் போடுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? திமுக காரங்கன்னாவே பெண்களினுடைய வாழ்க்கையை தூக்கி பிடிப்பவர்கள் அர்த்தம். பெண்களினுடைய வாழ்க்கையை தூக்கி பிடிக்கிறவங்கன்னு அர்த்தம்.
திமுக தான் பெண்களுக்கு சொத்துரிமை பெற்றுக் கொடுத்த கட்சி எது? அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் பெண்களுக்கு கொண்டு வந்த கட்சி என்னது? ஒரு சமூக சீர்திருத்த கட்சி இது. பெண்களுடைய வாழ்க்கை இந்த இவ்வளவு உயரமா தூக்கி பிடிச்ச கட்சி யாரு? திமுக. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க பெண்களை வந்து திமுக குறைச்சி சொன்னா ஆண்டவங்க கூட அதை ஏற்றுக்க மாட்டான். பொய்யான ஃபேக் இதெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியுமா? சோசியல் மீடியாவில் வந்து இப்படிலாம் சொல்லணும். உண்மைத்தன்மை எது இருக்குன்றதை பார்க்கணும் சார். சட்டமன்றத்தில் நாங்கள் டெய்லி அவரை பார்க்குறோம். அவர் வந்து எங்களுக்கும் முதலமைச்சர், எங்களால் மதிக்கப்பட வேண்டியவர். அவரை தனிப்பட்ட முறையில் வந்து அவருடைய எலும்பையெல்லாம் உடைச்சிடணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் யாருக்கு இல்லை? ஒருபோதும் அந்த மனநிலை எங்களுக்கு இல்லை. என்னுடைய ஆதங்கத்தை நான் தெரிவிச்சிருக்கிறேன். அதை வந்து பக்குவப்படுத்துகிற பக்குவத்தோடு தான் முதலமைச்சர் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அவரை தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கல, விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கல. அவர் வந்து ஒரு முதலமைச்சர், எங்கள் முதலமைச்சருக்கு ஒரு முதுகெலும்பு இருக்கிற முதலமைச்சராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. தேங்க்யூ. மகிழ்ச்சி. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.